பரபரப்பாக நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரையில் சில கலாட்டவான சம்பவங்களும் நடைபெற்றன. அவை என்ன என்று பார்க்கலாம். ஈரோட்டில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து குமாரபாளையத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பரப்புரை செய்தார். பாஜக கூட்டணியில் இருக்கும் அவர் தங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களின் பெயர்களை கூறும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரையும் உச்சரித்தார். ஐயா டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்றவர் ஐயா இபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று ஜி.கே. வாசன் பரப்புரை கூட்டத்தின் போது அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது தொண்டர்களிடம் வாகன ஓட்டிகளுக்கு வழி அமைத்துக் கொடுக்குமாறு அவர் கூறினார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மேயர் ஜெகன் பேட்டை கிழக்கு மெயின் ரோட்டில் உள்ள பரோட்டா கடையில் சுட சுட ஆம்லெட் போட்டு ஆச்சரியப்படுத்தினார். கோவை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி பல்லடத்தில் உள்ள காய்கறி சந்தையில் வாழைப்பழ விற்பனையில் வியாபாரிக்கு உதவி செய்து வாக்கு சேகரித்தார். நீலகிரி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கூடலூரில் நடிகர் ரவிமரியா வாக்கு சேகரித்தார். கல்லூரி மாணவர்கள் பேருந்து பயணிகளிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவு கேட்டார். ஆரணி திமுக வேட்பாளரை ஆதரித்து வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்குமார் சாலவேடு கிராமத்தில் பரப்புரை செய்தார். அப்போது சிறுமி ஒருவருக்கு அவர் கேக் வெட்டி வாழ்த்து தெரிவிக்க அந்த இடமே கொண்டாட்ட களமாக மாறியது. ரூபாய் 500 வழங்கக்கூடிய